ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லி தரலாம். நான் கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? என்னடா இவா நைட்டியோட வந்து பேசுகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நைட்டியோட பேசுறதுக்கு காரணம் வந்து என்னால் ரொம்ப டைம் எடுத்து மேக்கப் போட்டு எல்லாரையும் மாதிரி நிறைய ரெஸ்ட் பண்ணி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு டைம் எனக்கு இல்லை. இப்போ கூட என் குழந்தை வந்து ஒருத்தவங்க கையில் கொடுத்துட்டு தான் வந்து எங்கள் அம்மாவோடய எங்கள் அக்கா கையில் கொடுத்துட்டு தான் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதெல்லாம் டைம் இல்லை. ஸோ எந்த மாதிரியான மேக்கப்புமே நான் போடுறது கிடையாது. நான் பை நேச்சர் எப்படி இருக்கணும் அப்படி தான் நான் வந்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்ப வளர்தான் பேசுகிறேன். ரொம்ப என்ன ஒரு ப்ராடக்ட் வந்து அப்படின்னா, எனக்கு இது பார்த்தோன்னே இது நின்று பண்ணணும்னு தோணும் ஒரு ப்ராடக்ட். இது வந்து நிறைய அம்மாக்கள் வந்து குழந்தை வந்து 6 மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். 7ஆவது மாதத்துலேருந்து ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னா அப்போ ஃபுட் கொடுக்குறது ரொம்ப சிரமப்படுவாங்க. நானுமே வந்து ஒரு 5-6 நாளாக வந்து அவனுக்கு என் குழந்தைக்கு வந்து ஒரு பவுலில் சின்ன ஸ்பூன் போட்டு அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தேன். பட் அது கொடுக்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. போகிற இடத்துலலாம் அவனே ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் அதையும் வச்சுட்டு கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரிங்களா? ஒரு கையில் ஸ்பூன் ஒரு கையில் வந்து கொடுத்துட்டு அவனையும் பிடிச்சிட்டு கொடுக்குறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அவன் அங்கங்கே ஆடிட்டே இருந்தான். ஸோ அதுக்காக நான் பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஃபீடிங் பாட்டில். சரிங்களா? இந்த மாதிரி ஃபீடிங் பாட்டில் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்குறதுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து நான் பார்த்தீங்க எல்லாமே ₹100 ரேஞ்சு, ₹180 ரேஞ்சில், ₹150 ரெண்டு அந்த மாதிரி உள்ள ரேஞ்சோட இதெல்லாம் வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கும் அதை பார்த்துட்டு சரி வாங்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நான் வந்து என்னோட குழந்தைக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும். என் குழந்தைக்கு வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயத்தையும் நான் பண்ணக்கூடாதுங்கிறது தெளிவாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் அவங்களுக்கு வாங்குற எல்லாமே வந்து பார்த்து தேடி தேடி கண்டுபிடிச்சு தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். அப்படி நான் வாங்கினேன் இந்த ஃபீடிங் பாட்டில். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி. இது ஒரு சீப் பிளாஸ்டிக் கிடையாது. சரிங்களா? இது வந்து ஆர் ஃபார் ரேபிட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டோடது, ஒரு பிராண்டோடது. இது சீப்பான ஒரு பிளாஸ்டிக் கிடையாது. இதில் BPA ஃப்ரீ. இது வந்து சிலிக்கா மெட்டீரியல், ஃபுல் அண்ட் ஃபுல் சிலிக்கா மெட்டீரியல். ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு மெட்டீரியல். பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஃபுட்பட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயத்தையும் இது பண்ண போகிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னைக்கு காலையில் வரைக்கும் இதை வச்சு தான் நான் ஃபீல் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். எதையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வந்து ரிவ்யூ கொடுக்கக்கூடாதுன்னு நான் தெளிவாக இருக்கேன். ஏன்னா இதே மாதிரி தான் என்னோட மைக்குக்காக நான் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அந்த மைக்கோட நிலைமை நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் கூட எனக்கு சார்ஜ் நிற்காது. நான் சீப்பான ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சா பரவாயில்ல. இது வந்து பெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் கோஃபர் இன்னும் ப்ரீமியமான குவாலிட்டியில் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். எது வாங்கினாலும் இது ப்ரீமியமாக வாங்கி தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத நான் முடிவாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட் தான் இது. சத்தியமாக சொல்கிறேன், நல்ல ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்டு. எந்த ஒரு பொய்யும் நான் சொல்லலை. இப்போ வந்து நீங்கள் ₹100 ₹50 உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீடிங் பாட்டில் கிடச்சிட்டு, ஆனால் சீப்பான ஒரு பிளாஸ்டிக். அதுவும் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அது வாயில் கொடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்கும். அந்த மாதிரி சீப்பான ஒரு மோசமான பிளாஸ்டிக் இருக்கும். பட் ஆனால் இது அப்படி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சிலிக்கா. உள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஃபுல் சிலிக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கே தெரியும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். நமக்கு ஃபீல் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம இப்படி அமுக்கணும்னு எதுவுமே தேவையில்லை. அதுவாகவே வரும். ரொம்ப வாட்டரிஷாக கொடுத்தீங்கன்னா அதுவாகவே வரும். ரொம்ப ஹார்டான விஷயங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ப்ரெஸ் பண்ணாலுமே ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? என் குழந்தைலாம் கொடுக்கும்போது இப்படியே வாயிலே வச்சுட்டு அப்படியே வாயிலே பிடிச்சே வச்சுட்டு அவனே சாப்பிட்றான். 7 மாதம் தான் ஆகுது. 7ஆவது மாதம் தொடங்கியிருக்கு. ஸோ அந்த டைமில் கொடுக்கும்போதே அவனுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு அம்மா குழந்தைக்கு வந்து சாலிட்ஸ் தொடங்குறீங்க, கொஞ்சம் ஃபீலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் கோ ஃபார் திஸ் ப்ராடக்ட். என்னன்னா ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. எனக்கு வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை அமேசானில் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன். பட் அமேசானில் எனக்கு இது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு டெலிவரி சார்ஜ் ₹450 ஆச்சு. ஓகேங்களா? ₹450க்கு இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட். இதுக்கு ஒரு கேப் கொடுப்பாங்க. நம்ம முடிச்சுக்கலாம். தேவைப்படுற நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, நமக்கு எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி இது விழுந்தால் உடஞ்சிடும். இப்போ இது என்ன இப்படி யாராவது சவுட்டினாங்கன்னா சப்பி போயிடுமோ, இந்த ப்ராடக்ட் வந்து மோசமாகிடுமோ அப்படிலாம் கவலைப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு குவாலிட்டி, சூப்பரான ப்ராடக்ட். சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காகவும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காகவும் நான் காத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நான் ரிவ்யூ செய்யணும் அப்படின்னு வச்சுங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் ஒரு கீழே கமெண்ட்டு நீங்கள் சொல்லும்போது நான் அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே. அப்படி நல்ல ஒரு ப்ராடக்ட் இது.
நான் 10 அவுட் ஆஃப் 9 ஆஃப் கொடுப்பேன். எதனால அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி ரொம்ப குட்டாக இருக்கிறதுனால இப்போ பைசா கொடுக்கலாம் தான். பட் ஆனால் ரூ. 50 டெலிவரி சார்ஜ் கொடுக்கறதுனால 9 அவுட் ஆஃப் 9.5 அவுட் ஆஃப் 10 நான் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி.